மேடையில் அமைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கும் பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கும் விவசாய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புதுச்சேரியிலிருந்து இங்கே வந்திருக்கேன் உங்களிடம் உரையாற்ற. அதற்கு முதலில் அனுமதித்த இந்த விழா தலைமை குழுவை முதலில் வணங்குகிறேன். நான் இந்த பேச வேண்டியது முக்கால்வாசி நிறைய பேர் இந்த விவசாயத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. நான் முக்கியமாக சொல்ல வந்தது ரெண்டு விஷயந்தான் உங்கள்கிட்ட. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ அவங்களாம் சொன்னாங்க இயற்கை விவசாயம் பண்ணும்போது நமக்கு ஒரு உளவியலாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலே நமக்கு இது இருக்காது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவங்க ஃபேமிலிலேயோ அவங்க குழந்தைகள்கிட்டேருந்தோ ஒரு இது இருக்காது. என்னது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இயற்கை விவசாயம் தோற்று போன விஷயம், விவசாயமே தோற்று போன விஷயம். அது இயற்கை விவசாயமாக இருந்தான்னா செயற்கை விவசாயமாக இருந்தான்னா அந்த ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கி முழு சமூகமும் அது பார்வையோடு இருக்கிறது. புரியுதுங்களா? விவசாயினாலே ஒரு தேர்ட் ரேட் ஒரு 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 தாழ்வான ஒரு மனநிலையில் தான் இந்த சமூகமே பார்க்குது. அதை அந்த அந்த நிலையிலேருந்து மாற்றணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம என்ன செய்யணும்னா, இது நம்ம ஒரு சில பேர் சாதிச்சுக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதில் அனைவரும் சாதிக்கணும், மற்றவர்களையும் சாதிக்க வச்சு சாதிச்சா தான் புரியுதுங்களா, விவசாயம் லாபகரமானது என்று அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சால் நிச்சயமாக மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம விவசாயத்தில் லாபம் இல்லை, கஷ்டம் இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பாருங்கள், எந்த மீடியா எடுத்து பார்த்துங்க, எங்கே பார்த்தாலும் விவசாயம் பற்றிய ஒரு என்ன நிலை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும். அது இப்போ புரியுதுங்களா? விவசாயமே அது என்ன சொல்கிறாங்க, எந்த குடும்பம் என்ன சொல்கிறாங்க, விவசாயமே வேணாம், வேறு நம்ம படித்து வேறு ஒரு வேலைக்கு நம்ம போகலாம் சொல்லிட்டு எல்லா குடும்பத்துலேயும் உள்ள ஒரு உண்மையான நிலை. ஆனால் அது உண்மை அல்ல. புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் ஒரு லாபகரமான ஒரு தொழில். அது எப்போ மாறிச்சு? இப்போ ஒரு முன்னோர் எங்கள் தாத்தா காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒரு 50 வருஷம் முன்னே சொல்கிறேன், அப்போ அவர் விவசாயம் பண்ணார். இதே நெல் பயிர் தான் பண்ணாங்க. ஒரு 5 ஏக்கர் நெல் பயிர் பண்ணி அந்த வர லாபத்தில் இன்னொரு 5 ஏக்கர் வாங்கினாங்க. அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னே சாத்தியமாக இருந்தது. இப்போ என்ன நிலை? புரியுதுங்களா? அந்த அறுவடை பண்ணி எடுத்து போய் சேப்பமா அதில் ஏதாவது கிடைக்குமான்ற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய லாபம் இல்லாமல் இல்லை, லாபம் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு இதுலேயும் இப்போ நம்ம ஒரு 20 கிலோ தானியத்தை போட்டு கிட்டத்தட்ட நம்ம 2 டன் வரைக்கும் எடுக்கிறோம். ஆனால் அதில் விளைச்சல் இருக்குது, ஆனால் லாபம் இல்லை. அப்போ அந்த லாபம் உண்மையிலே எங்கே போகுது? புரியுதுங்களா? இயற்கை விவசாயமோ செயற்கை விவசாயமோ லாபம் இல்லாமல் இல்லை, ஆனால் லாபம் நமக்கு வரலை. புரியுதுங்களா? ஏன்னா விதைக்கு நம்ம காசு போட்டு வாங்குகிறோம். அப்போ ஒரு சில லாபம் அங்கே விதைக்கு போயிடுது, இன்னொரு பகுதி எங்கே போகுது, ரசாயன உரத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் பூச்சி மருந்து. இந்த 3ம் போயிட்ட பிறகு 4வதாக ஒரு தோக்கிற இடம் எது? நாம் கொண்டு போய் எங்கே கொடுக்குறோம்? ஏதோ ஒரு இடத்துல விற்பனை, டைரெக்டாக விற்பனை, நேரடி விற்பனை பண்ணாமல் நாம் ஏதோ ஒரு மீடியேட்டர் மூலிமா விற்பனை பண்ணுறோம். 4வதாக நம்ம காசு அங்கே இழந்துடுறோம். இப்போ 4 வகையிலையும் நம்ம காசு இழந்து நாம் எப்படி இருக்கிறோம்? கீழே போயிட்டுருக்கோம். அதுதான் உண்மை. அப்போ இதை நாம் இப்போ புரிஞ்சிக்கணும்னா என்ன பண்ணணும்? 2 விஷயம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி முதல்ல எல்லா மனையில் என்ன இருக்குன்னா, இப்போ யாராவது செயற்கை விவசாயம் பண்ணுறாங்க வச்சுங்களேன், அவங்கள்ட்ட போயிட்டு இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவார் அவர்? இயற்கை விவசாயம் போனால் 3 வருஷத்துக்கு லாபம் இருக்காது, நஷ்டம் அடையணும், இது மாதிரி நிறைய உளவியலாக சொல்லப்பட்டிருக்கு வச்சுங்களா. ஆனால் என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சாதிச்சு இருக்கிற விவசாயிகள் கிட்டத்தட்ட அவங்களாம் கூட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போராடி தான் நீ வந்திருக்காங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த நிலை வேறு. புரியுதுங்களா? ஏற்கனவே 10 வருஷம் முன்னே வந்தவங்க எந்த ஒரு அனுபவம் இல்லாமல், எந்த ஒரு மார்க்கெட் இல்லாத ஒரு நிலையில் இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்கள விட்டு பேசணும்னா சொல்லுவாங்க, 10 வருஷமாக நம்ம நஷ்டப்பட்டு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோன்னவங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாதித்த விவசாயிகள் நிறைய பேர் இந்த அரங்கிலே இருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் புதுசாக வர்றவங்கள நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்டால் நிச்சயமாக அவங்க முதல் ஆண்டே அவங்க நஷ்டப்படாமல், அட்லீஸ்ட் நஷ்டப்படாமல் இருப்பாங்க. புரியுதுங்களா?
அந்த பயம் இல்லாமல் அவங்களால இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ண முடியும். புரியுதுங்களா? நான் சொன்ன முதலாவது புரியுதுங்களா? இவங்க வந்து நஷ்டம் இல்லாமல் பண்ண முடியும். அதே சமயத்தில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த உரம் இருக்குங்களா, செயற்கை உரம், கெமிக்கல் உரம், இந்த உரம் இல்லாமலே நாம் இந்த ஃபுல்லாகவே இங்கே பிறகு இந்தியா முழுக்குமைக்கும் நம்மளால் புரியுதுங்களா இயற்கையான பொருளை வச்சு நம்மளால் விவசாயம் பண்ண முடியும், அதே விளைச்சலை எடுக்க முடியும். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அந்த உளவியலில் நம்ம அது வந்து நம்ம வராதுன்னு ஏன் கட்டமைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்ற மே மாதம் கூட நான் இதுக்கு டெல்லிக்கு போயிருந்தேன். அங்கே மாண்புமிகு மத்திய வேளாண் அமைச்சர் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் கூட்டு வச்சு அவங்க வந்து ஒரு 2 நாள் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லி வந்திருக்கோம், விவசாயத்தில் கெமிக்கல் இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது, விளைச்சல் வராது, பஞ்சம் வந்துடும். இப்படியான ஒரு கட்டமைப்பு ஒரு 50 ஆண்டுகளாக நம்ம இங்கே இருக்கிட்டு அதை வந்து தொடச்செறியணும். இந்த போன மாதம் ஜூன் 1லேருந்து ஜூன் 30 வரைக்கும் அந்த மத்திய அரசாங்கத்தோடைய அணையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தெருவாக போய் ஊராக போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க. இது மாதிரி இது கேத் பச்சாவோ அபியான் அப்படின்னா வயல்களை பாதுகாக்கும் திட்டம் சொல்லிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக பண்ண சொல்லியிருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா, விழிப்புணர்வு, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு தான் முக்கியம். புரியுதுங்களா? ஒன்றுமே உரமே இல்லைன்னா கூட இன்றைக்கி விலைவாசி இப்போ யூரியா விலையெல்லாம் ஏறிட்டே போயிட்டுருக்கு. மத்திய அரசாங்கத்தால் இந்த மானியத்தை கொடுத்து வாங்க முடியல. அவங்ககிட்ட டாலர் கூட இல்லை. இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு டாலர் கொடுத்தாலும் வாங்குறாங்க. அந்த டாலர் கூட இல்லாமல் ஒரு கஷ்டமான நிலையில் தான் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் இருந்துகிட்ருக்கு. அப்போ இது இல்லாமலே நம்மளால் விவசாயம் பண்ண முடியும். இந்த உளவியல் இங்கே வந்து ஃபுல்லாக நாம் இது இயற்கையை சாதித்தவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற விவசாயிகளுக்கு இந்த உண்மையை போய் சேரணும். மணலாம் என்ன சொல்லியிருக்கோம், விவசாயம் பண்ண இது வந்துடும், பஞ்சம் வந்துடும், இல்லைன்னா வந்து விளைச்சல் வராது, எவ்வளோ நிறையா ஒரு உளவியல் ஓடிட்டுருக்கு. இந்த உளவியலை தயவுசெய்து இந்த அரங்கிலேருந்து போகிறதுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கிங்க. சொல்லுது புரியுதுங்களா? எந்த இது இல்லாமல் வெறும் வந்து ஒரு ஜீவாமிர்தமோ ஒரு மீன் அமிலம் வச்சு இல்லைன்னா ஒரு பலதானிய விதை, இந்த 3 இருந்தாலும் ஒரு நெல் பயிரை முதல் கிராப்லேயே ஜெயிச்சிடலாம். இந்த 3 விஷயம் இதெல்லாம் பெரிய சாதாரண விஷயம். புரியுதுங்களா? ஜீவாமிர்தன்றது நீங்கள் எல்லாருமே செய்யலாம். அப்போ வந்து அது ரெண்டு தான் முக்கியமான ப்ராடக்ட். சாணம் கோமியம் உங்கள்கிட்ட இல்லைன்னா யார்கிட்ட வாங்கிங்க, ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்போ இந்த 2 இடுபொருளை வச்சுட்டு உங்களால் முதல் ஆண்டிலே நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, கிட்டத்தட்ட இன்றைக்கி யூரியாவுக்கு மட்டும் பார்த்துட்டுல போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி வந்து மானியம் வந்து எதுக்கு போயிருக்கு, டைரெக்டாக புரியுதா, ரசாயன கம்பெனிக்கு டைரெக்டாக மத்திய அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு. அது யார் போனோம், அதெல்லாம் 2 லட்சம் கோடி சாதா விஷயம் இல்லை, ஒரே ஒரு யூரியாவுக்கு மட்டும். அப்போ அந்த யூரியாவை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த 2 லட்சம் கோடி எங்கேருந்து வரும், உங்களுக்கு தான் வரும். ஏதோ ஒரு திட்டமாக உங்களுக்கு திருப்பி வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த மாதிரி வந்து அந்த மானியத்தை வந்து சரி அந்த 2 லட்சம் கோடி நம்ம மத்திய அரசாங்கம் கொடுக்குதுன்னா அதுக்கு எந்த பணம், நம்மளோட வரி பணம். ஒரு ஜிஎஸ்டி அது கட்டுறோம் இல்லை, அந்த வரி பணம் தான் விவசாயத்துக்கு கிட்டத்தட்ட அதிக செலவு இப்போ கவர்மெண்ட் பண்ணுது. மானியமும் கொடுக்குறாங்க, இதுவும் பண்ணுறாங்க. ஆனாலும் வாழ்வாதாரம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ அந்த வாழ்வாதாரத்தை நம்ம மீட்டெடுக்கணும்னா முதல் படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த கெமிக்கல் விவசாயத்திலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். நம்ம மட்டும் மாறினா பத்தாது, நம்ம கூட இருக்கிற 10 பேரை கொண்டு வாங்க. புரியுதுல்ல? அப்போ தான் அந்த புரட்சி நடக்கும். நான் மட்டும் ஜெயிச்சா போதும், நான் மட்டும் நல்லா இருந்தோன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் வராது. அதனால் நீங்கள் முதல்ல கன்வின்ஸ் ஆகுங்க. 100% 200% நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும். புரியுதுல்ல? இயற்கை விவசாயம் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அதே சமயத்தில் 2ஆவதாக சொல்ல வந்துட்டு இயற்கை விவசாயத்தில் லாபம் எடுக்க முடியுமா, நிறைய பேர் கொஸ்டினாக இருக்குது. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களே சொல்லுவாங்க, ஏதோ பண்ணுறேன் ஏதோ இருக்கிறேன், ஆனால் வந்து பெருசாக ஒன்றும் பெரிய லாபம் இல்லைன்று. அது கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் நான் நேரடியாக பார்த்த விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இயற்கை விவசாயத்தில் ஒரு சில பேர் அதான் சிறு குறு விவசாயிகள், அவங்கள போய் கேட்டிங்கன்னா விவசாயம் பண்ணுறேன் எவ்வளோ எடுப்பீங்க, நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 10,000 20,000 30,000 அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில விவசாயிகள் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஏக்கர் இந்த ஒரு சிறு குறு விவசாயிகளால் 50 லட்சம் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி எடுக்க முடியுமா? எத்தனை பேர் ஓகே சொல்லுவீங்க? முடியுமா? சிறு குறு விவசாயியால் வருஷத்துக்கு 1 கோடி ரூபா எடுக்க முடியுமா? சொல்லுங்கள் யாராவது. சாத்தியமா? இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க தான் கேட்குறேன், செயற்கை விவசாயத்தை பற்றி பேசலை. அப்போ தெரிஞ்சிங்க. இப்போ
பண்ருட்டி இருக்குல்ல, பண்ருட்டி பக்கத்தில் கீழ் மாம்பட்டுன்னு ஒரு கிராமம், அங்கே 7 கிலோமீட்டர். அங்கே ஒரு விவசாயி, பெருமாள் சொல்கிற ஒரு விவசாயி, அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து தேக்கு மரம் 750 தேக்கு மரம் ஒரு ஏக்கரில் போட்டிருக்காரு. தேக்கு போட்டுட்டு 2 வருஷம் கழித்து மிளகு, புரியுதா, மிளகு செடியை வந்து கரிமண்டான் இந்த மிளகு செடியை அதில் போட்டிருக்காரு. மிளகு செடி போட்டு அது வந்து 1.25 வருஷத்துல காய்க்கும். மிளகு ஒரு செடியில் 1 கிலோ காய்க்கும். எப்போ? 1.25 வருஷத்துலேயே காய்க்கும். இன்னொன்று கேட்கலாம், என்னங்க மிளகுலாம் இங்கே வருமா? மிளகுலாம் வந்து இதில் தானே மலை பிரதேசத்தில் வர பயிராச்சே, நம்ம பிளைனில் இது மாதிரி ஒரு திருத்துறைப்பூண்டியில் வருமானு கேட்கலாம். நிச்சயமாக எல்லா இடத்துலையும் வரும். நாங்கள் பாண்டிச்சேரிலையும் போட்டிருக்கோம், அங்கேயும் ஈல்டு எடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி பணம் உள்ள கிராப்பை பயிராக நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களும் நிச்சயமாக சாதிக்கலாம். அவர் 3வது வருஷம் நாங்கள் போய் பார்த்தோம். விவசாயிகளை நாங்கள் ஒரு 200 விவசாயிகளை போய் பார்த்துருக்கோம். அங்கே அந்த ஃபீல்டுக்கே அழைச்சிட்டு போனோம், பாண்டிச்சேரியிலேருந்து. அப்போ அவர் சொல்கிறார், போன வருஷம் ஆக்சுவலாக 3வது வருஷம் ஒரு செடி வந்து அவருக்கு 5000 கொடுத்துதான். ஒரு செடி, ஒரு மரம் 750 மரம், 750 இன்ட்டு கணக்கு பண்ணி பாருங்கள், 750 இன்ட்டு ஒரு மரம் 5000 ரூபா சம்பாரித்து கொடுத்துருக்கு. அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள். இது மிளகு மட்டும் 37 லட்சம் போன வருஷம் எடுத்திருக்காரு. புரியுதுங்களா? அதே மாதிரி பாண்டிச்சேரியில் எங்கள் விவசாயம்லாம் வந்திருக்காங்க. அதில் திருஞானமூர்த்தின்னு ஒரு ஐயா வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொல்லிமலையிலேருந்து மஞ்சள் வாங்கி அவர் வந்து தென்னந்தோப்பில், அது ஆக்சுவலாக வந்து நெல் வயலில் தென்னையை முதல்ல போட்டிருக்காரு. தென்னையில் ஊடுபயிராக வந்து மஞ்சள், கொல்லிமலை மஞ்சள், நாட்டு மஞ்சளில் போட்டார். அந்த மஞ்சள் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வருமானம் ஒரு வருஷத்தில். 10 மாதம் அவர்கிட்ட மஞ்சள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 60 விவசாயி அவர்கிட்ட வாங்கி போட்டிருக்காங்க. இந்த வருஷம் 5வது வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 15 லட்சம் இன்கம் எடுத்தவர் அப்படியே படிப்படி, ஏன்னா மண் வளம் அதிகமாக 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாயா வருஷத்துக்கு எடுக்கிறாரு ஒரு ஏக்கரில். புரியுதுங்களா? அந்த மாதிரி விவசாயம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு அமெரிக்காவில் போய் வேலை செஞ்சு 1 கோடி எடுக்கிறது நம்ம ஊரில் 1 கோடி எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு மரியாதை வரும். நீங்கள் பென்ஸ் காரில் போகலாம், கோட் சூட் போட்டு வரலாம் இங்கே. புரியுதுங்களா? அதுதான் வெற்றி. இதை தான் உலகம் பார்க்கும். இதுக்காக தான் உலகம் நிற்கிது. புரியுதா? நீங்கள் சும்மா நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்றது கிடையாது. இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்கிறது தான் முக்கியம். இளைஞர்கள் நிறைய பேர் வந்துக்கிறீங்க, இதை ஒரு முன்மாதிரியாக வாங்க, வந்து பாருங்கள், காட்டுறோம். ஜெயிச்ச வயலை காட்டுறோம், ஜெயிச்ச விவசாயியில் காட்டுறோம். இது நான் வந்து 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நான் ஏவோவாக இருந்து இப்போ டிடி ஆகிருக்கு, இது ப்ரமோஷன் வந்திருக்கேன். இருந்தாலும் வந்து நான் 30 வருஷமாக இயற்கை விவசாயத்தை நான் வந்து பாண்டிச்சேரி ஃபுல்லாக டிபார்ட்மெண்ட்லேயும் நான் பேசிகிட்டு இருக்கேன் வச்சுங்களா. ஆனால் அப்போல்லாம் ஒரு இது கிடையாது, சொன்ன மாதிரி அங்கீகாரம் கிடையாது. அப்போ எங்களுக்கு பேசுறது கூட அங்கீகாரம் கிடையாது. ஆனால் மத்திய அரசாங்கம் 2015 தான் ஒரு பாரம்பரிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ சென்ற ஆண்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதிய ஒரு இயற்கை விவசாயத்துக்காக ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 2 திட்டமும் வேளாண்மை இது பண்ணுற மாதிரி சர்டிஃபிகேஷன், புரியுதுங்களா, சான்றிதழ் கொடுக்குற. இந்த சான்றிதழ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, புரியுதுங்களா, அங்கங்கே சான்றிதழ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, உங்கள்கிட்ட ஒரு பொருள் அங்கங்கே சான்றிதழ் இருந்ததுன்னா, இப்போ கூட பார்த்திங்கன்னா வர ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டெல்லியில் நாய்டாவில் வந்து ஜெர்மன் கம்பெனி நடத்துகிற ஒரு பெரிய ட்ரேட் ஃபேர் நடக்குது. புரியுதுல்ல? அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன, லாஸ்ட் டைம் நாங்கள் போனோம், விவசாயிகளை அழைச்சிட்டு போய் 22 விவசாயிகளை அழைச்சிட்டு போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை டன் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஒரு பொருளும் அரிசி கேட்டோம். அரிசி அவங்களுக்கு தெரியல, இந்த கருப்பு அரிசி எல்லா அரிசி எடுத்து பாரம்பரிய அரிசி எடுத்து போனோம். என்னன்னு கேட்டாங்க, அரிசின்னா தெரியல. அப்போ நான் சொன்னேன், இது எல்லாமே மூலிகை அரிசி. ஒன்று பயன்களை வந்து வெள்ளைக்காரங்கிட்ட சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, எத்தனை டன்னு வேணாலும் கூட நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன்றாங்க. சாம்பிள் கொடுங்க, ஓகே பண்ணிட்ட பிற நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ மார்க்கெட்டு அவ்வளோ இருக்குது. புரியுதுங்களா? மார்க்கெட் அவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கருப்பு கோழி இங்கே வந்து 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்க கஷ்டப்பட்டுக்கிறீங்க. அங்கே எடுத்துகிட்டு போங்க உங்கள் அரிசியை, அந்த சர்டிஃபிகேஷனோட நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்கள் கையில் 1000 ரூபா. ஒரே ஒரு லைசன்ஸ், அப்பேடாவில் ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு உங்கள் பொருளை சர்டிஃபிகேஷனோட நீங்கள் வெளியே கொண்டு போனீங்கன்னா நீங்கள் லட்சாதிபதி. நீங்கள் ஒரு 10 ஏக்கரை நீங்கள் உங்கள் விவசாயத்தை சேர்ந்து கொண்டு போனீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன். புரியுதுங்களா? அதனால் விவசாயத்தை அந்த அணுகுமுறையில் பாருங்கள். விவசாயம் வந்து நீங்கள் ஏற்கனவே படித்த விவசாயம் வேறு, இப்போ வேறு. நம்மாழ்வார் இருந்த பீரியட்லேருந்து வேறு. புரியுதுங்களா? நம்மாழ்வார் இருந்த பீரியட் என்னது, ஒரு வந்து அந்த செயற்கை விவசாயம் ஒரு கோட்டையாக உள்ளே இருந்தாங்க.
உள்ளே யாரும் போக முடியல. அப்போ நம்மாழ்வார் ஐயாவும் நம்ம நெல் ஜெயராமன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோட்டையை உடச்சி உள்ளே போய் நாமெல்லாம் கோட்டை உள்ளே இருக்கிறோம் இன்றைக்கி. புரியுதுங்களா? யாருமே தொலைக்காத ஒரு கோட்டையில் உள்ளே கொண்டு போய் விட்டுட்டாங்க. இந்த கோட்டையிலேருந்து நாம் இது பண்ணணும், நம்ம கொடியை பறக்க வைக்கிறது நம்ம வேலை. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அவங்க ஆன்மா பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் செய்ய வேண்டிய வேலை நம்ம தான். புரியுதுங்களா? அவங்க சொன்ன கருத்தை உள்வாங்கி நாம் அடுத்த அவங்களுக்கு செய்கிற மரியாதையே அதுதான். புரியுதுங்களா? அந்த அவங்க நினைவாக தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டங்கள்லாம். இந்த 20 ஆண்டுகள் நடக்கிறது பெரிய விஷயம். ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் விவசாயம் ஒரு ஜெயிச்ச ஒரு தொழிலாக மாற்ற வேண்டியது ஒரு கையிலையும் இருக்குது. உங்கள் எல்லா கையிலையும் இருக்குது. புரியுதுங்களா? ஜெயிச்சுனா ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாமே பாருங்கள், 50 லட்சம் 1 லட்சம் பேச ஆரம்பித்தாலே போதும். கேட்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சொல்லுது புரியுதுங்களா? பாரம்பரிய அரிசி போடுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. அந்த லைனில் ஒரு தொழில் கொண்டு வாங்க. நிறைய யங்ஸ்டர்லாம் உள்ளே வாங்க. இப்போ வந்து விற்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பொருளை நீங்கள் மதிப்பு கூட்டிட்டா பொருளோட வேலை அதிகம். அதே வந்து இப்போ மில்லட்ஸ் ஆகட்டும், இதாகட்டும், நிறைய இப்போ பாருங்கள் எவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க பாருங்கள். இது மாதிரி எல்லாருமே பொருளை உற்பத்தி பண்ண அது சாப்பிடவங்க ஆரம்பித்தோடனே ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி நமக்குள்ளே உருவாகும். புரியுதுங்களா? அது வெற்றி அடைஞ்ச ஒரு சமூகமாக நம்ம நிற்கும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நம்மளை பார்த்து பரிகசிக்கிற அந்த செயற்கை விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, ஓ நல்லா வளர்ந்துட்டானா, முடியாது அவங்களால, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகணும். கொஞ்ச நாள் அப்படியே பண்ண விடாமல் தடுப்பாங்க. ஆனால் அடுத்தது என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நம்ம முன்னேறோமா இல்லையான்னு. நம்ம முன்னேற அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. நிச்சயமாக வந்துடுவாங்க. புரியுது? அந்த சக்திகள் கீழே போயிடும். நாம் வெற்றி அடைகிறது நிச்சயமாக ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த இயற்கை அந்த உணவை பற்றிய ஒரு உடம்பை பற்றிய ஒரு சுகாதாரத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு எல்லாத்தையும் வந்து போச்சு. புரியுதுங்களா? ஏன்னா இந்த எல்லா சோஷியல் மீடியாலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய நோய்களும் நம்ம சுகாதாரம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது வச்சுங்க. எப்போ எத்தனை வயசில் இறப்போம், எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியல எல்லாருக்கும். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா உணவில் கொஞ்சமாக நஞ்சு போகிற நஞ்செலாம் எங்கே போகணும்னு சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை ஸ்ப்ரே பண்ணுறீங்க, செயற்கை விவசாயிகள் எவ்வளோ கெமிக்கல் போடுறீங்க. யூரியாவும் ஒரு சாப்பாடுக்கூடிய ஒரு பொருளாக சொல்லுங்கள். யூரியா சூப்பர் எல்லாம் சாப்பிடக்கூடிய பொருளாக, விஷம் இல்லையா அது? உரம்னு சொல்கிறீங்க, ஆனால் தண்ணியில் கரைஞ்சி குடிச்சு பாருங்கள், எல்லாம் போய் சேர்ந்துருவீங்க. புரியுது? எல்லாமே விஷத்தை போட்டுட்டு நல்ல பொருளை நாம் எடுக்குன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள்? விஷத்தை விளைவிச்சுட்டு எதை சாப்பிட முடியும் நம்ம? சரி, நாம் சாப்பிடலை, யார்கிட்டயோ கொடுக்குறோம். அவங்க யாராவது போயிட்டு எங்கே போகுது? திருப்பி நீங்கள் ஹோட்டலில் போனால் என்ன இயற்கையை பார்த்து சாப்பிட போகிறீங்க? திருப்பி ஏதோ ஒரு பொருள் திருப்பி நம்மக்கிட்ட தான் வரும். சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் இந்த நமக்கு வந்து அந்த விஷத்தன்மை வாய்ந்த எந்த உரமும் பூச்சி மருந்தும் இல்லாமல் நம்மளால் நல்ல விவசாயம் பண்ண முடியும். நம்மளால் நிச்சயமாக ஒரு பெரிய சமூகத்தை ஒரு விழிப்புணர்வு கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதே சமயத்தில் நாமளும் முன்னேறலாம், மற்றவங்களும் முன்னேறலாம், அதை சாப்பிட்றவங்களும் நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நமக்கு வாய்ப்பளித்த அந்த விழாக்குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.